அடுத்து பார்க்க போகிறது ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன். ஸ்கை வேவ் ப்ரொபகேஷனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 3 MHz to 30 MHz. அதாவது 3 MHzலேருந்து 30 MHz வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னலை நம்ம இந்த ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன் மெத்தடை நம்ம மோட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏன் 30 MHz வரைக்கும் அப்படின்னா, இப்போ 30 MHzக்கு மேலே ஃப்ரீக்வன்சி போச்சு அப்படின்னா அயனோஸ்பியர் ரீஜியனில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே பெனட்ரேட் ஆகி போயிடுது அந்த வேவ்ஸ் எல்லாம். அது ரிஃப்ளெக்ட் ஆகாததுனால நம்ம அந்த லிமிட் வந்து 30 MHzோடு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதுவுமே எப்படி நம்ம கிரவுண்ட் வேவ் வந்து ரொம்ப ஷார்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா யூஸ்ட் ஃபார் ஷார்ட் வேவ் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அயனோஸ்பியரில் எந்த மாதிரி இது நடக்கும், எப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா, இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் இந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதுவே ஏங்கிற பாயிண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிரவுண்ட் வேவ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுவே நம்ம இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 3 MHzலேருந்து 30 MHz வரைக்கும் இன்னும் அதிக ஃப்ரீக்வன்சியில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா அந்த பாயிண்டில் இருந்து நமக்கு அயனோஸ்பியர் ரீஜியனில் போய் பட்டு நமக்கு என்ன ஆகிட்டு வருது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலி இது நார்மல் ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னா இல்லை, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம இதில் வந்து முன்னாடி ரிஃப்ளெக்ஷன்னு கொடுத்துருக்காங்க, இதுவே பின்னாடி போக போக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்போ நம்ம ஸ்கைவேவ் வந்து நம்ம லார்ஜ் ஆங்கிளில் இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அனுப்புகிற அந்த ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக அனுப்ப நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பிங்கிற பாயிண்டில் நம்ம அந்த வேவ்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்போது கிரவுண்ட் வேவோட கவரேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே. அப்போ இதில் ரொம்ப இந்த ஸ்கை வேவ் அப்படிங்கிறது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது அயனோஸ்பியரில் பட்டு டோட்டலி இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ரிசீவரில் ரிசீவ் ஆகிக்கிறது. இதில் ஒரு 2 முக்கியமான டேர்மு ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கிப் ஜோன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கிப் டிஸ்டன்ஸ், இங்கே வந்து ஸ்கிப் ஜோன். இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, இப்போது இந்த இடத்துல ஸ்கை வேவ் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஸ்கிப் ஜோன் இருக்குது. அப்போ ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அங்கேருந்து எங்கே ரிசீவ் பண்ணுறோமோ, எங்கே வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்டில் ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் இருக்குது. அப்போ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஸ்கிப் டிஸ்டன்ஸுனும், கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இல்லாத இடம் இந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இல்லை, இங்கே இந்த இடத்துல இருந்து எங்கே அதே இந்த வேவ் வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிக்குதோ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம ஸ்கிப் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துல இருந்து எப்போ ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இல்லாத இடத்துல இருந்து எங்கே ஃபஸ்ட்டு நம்ம ரிசப்ஷன் இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது நம்ம ஸ்கிப் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்கை வேவ் நாம் இங்கே பார்க்குறோம். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மோர் தென் 30 MHz ஈஸிலி பெனட்ரேட் த்ரூ த அயனோஸ்பியர் அண்ட் நாட் அண்டர்கோ ரிஃப்ளெக்ஷன். அதனால் நம்ம 30 MHzக்கு மேலே யூஸ் பண்ணுறதில்ல. ஷார்ட் வேவ் ப்ராட்காஸ்ட் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொபகேஷனை. அடுத்து long distance communication, also possible as the radio waves, can undergo multiple reflections between the earth and the ionosphere. அப்போது லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்லாம் வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அடுத்தடுத்து ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மறுபடியும் ரிசீவ் ஆகிட்டு இங்கேருந்து மறுபடியும் டிரான்ஸ்மிட் பண்ணி மறுபடியும் இங்கே ரிசீவ் ஆகிக்கிறது அந்த மாதிரி ஒன்று. இல்லை அப்படின்னா அயனோஸ்பியர் ரீஜியன்லேயே வந்துட்டு
இங்கே பட்டு இந்த மாதிரி அந்த ரீஜியனுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே வந்து அதாவது என்ன அப்படின்னா அயனோஸ்பியர் ரீஜியனோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து அது இருக்கிறது என்னவோ 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆனால் அயனோஸ்பியர் இருக்கிறது அந்த லேயர் வந்து ரொம்ப பெருசு. அப்படிங்கக்குள்ள அதுலேயே நிறைய ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வரலாம். அதுதான் அண்டர்கோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றோம். அடுத்து ரேடியோ வேவ்ஸ் ட்ராவல் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 4000 கிலோமீட்டர் என்ன சிங்கிள் ரிஃப்ளெக்ஷன். ஒரு சிங்கிள் ரிஃப்ளெக்ஷனுக்கே ரேடியோ வேவ்ஸ் 4000 கிலோமீட்டர் என்ன பண்ணிக்குது, ட்ராவல் பண்ணுது. அப்போ ரெண்டு டபுள் ரிஃப்ளெக்ஷன் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கக்குள்ளே நம்ம அப்படியே எத்தனை டைமோ அப்படி நம்ம அவ்வளோ நம்பர் ஆஃப் அவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை ப்ரொபகேட் பண்ண முடியும். அடுத்து அயனோஸ்பியர் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இட் இஸ் டிஸ்டன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 50 கிலோமீட்டரும் 400 கிலோமீட்டர் வரைக்கும் எர்த்தோட சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அடுத்து அயனோஸ்பியரில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் சன்லேருந்து வர ரேடியேஷன் யூவி காஸ்மிக் ரேஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்னால் நமக்கு என்ன ஆகிக்குது அயனோஸ்பியர் ரீஜியனில் கேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அயனைஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ஃபினாமினன் ஆஃப் பெண்டிங் த ரேடியோ வேவ்ஸ் பேக் டு த எர்த் இஸ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ப்ரொபகேஷனில் நமக்கு நடக்குது. அடுத்து ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் அட் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள் டு மேக் தட் த வேவ்ஸ் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னென்னா இப்போது வேவ்ஸில் இப்போ XY அப்படின்னு ஒரு பிளேன் எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிகர் பாருங்கள், XY பிளேன் எடுத்திருக்கோம். ஒரு வேவ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு XY பிளேனில் வந்து இது இன்சிடெண்ட் ஆகுது, அடுத்து ரிஃப்ராக்ட் ஆகி போகுது. இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ரெண்டு மீடியமில் ட்ராவல் ஆகக்குள்ளே அந்த ப்ராசஸை நம்ம ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நார்மலில் இருந்து இந்த ஆங்கிள் இன்சிடெண்ட் ஆங்கிள்னு, இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இது ரிஃப்ராக்ஷன். அடுத்து இந்த இமேஜில் பாருங்கள், இன்னமும் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நமக்கு என்ன இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டு 90 டிகிரி, அதாவது XY பிளேனில் போய் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ராவல் ஆகிருக்கு. அப்போது ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கிறப்ப இன்சிடெண்ட் ஆங்கிள் I is equal to கிரிட்டிக்கல் ஆங்கிள் C அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி இருக்கிறப்ப இருக்கிற இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை தாண்டி இன்னும் நாம் இன்சிடெண்ட் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இன்னும் அதிகமாகிட்டு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது சேம் மீடியம்லேயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்று லைட் வந்து டென்சர் லைட்டோ இல்லை வேவ்ஸோ டென்சர்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகணும். அப்போ இது வந்து டென்சர் மீடியம், இது வந்து ரேரர் மீடியம். அப்போ டென்சர் டு ரேரர் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகணும். இன்சிடெண்ட் ஆங்கிளை அதாவது இன்சிடெண்ட் ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் அட் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள் டு மேக் தட் த வேவ்ஸ் அண்டர்கோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறப்பவே அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை தாண்டி அதிகமாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும். அப்போ ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்னா த mode of propagation in which the electromagnetic waves radiated from an antenna directed upwards at a larger angle reflected by the ionosphere back to the earth தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன் ஆர் அயனோஸ்பெரிக் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அயனோஸ்பியர் ரீஜியன் எப்படி இருக்கும், என்ன நடக்குது, அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, இதெல்லாம் வந்து இதில் பார்த்தோம். அடுத்து நம்ம முன்னமே டயக்ராமில் சொன்ன மாதிரி ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கிப் ஜோன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கிப் ஜோன் அப்படின்னா
ஷார்ட்டஸ்ட் இந்த டெஃபினிஷன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் ரிசப்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் டிஸ்டன்ஸு. இங்கே பாருங்கள், when the angle of emission increases the reception of a ground wave decreases. ஆங்கிள் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போக போக அந்த ரிசப்ஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபிகரில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் ஜோன் பாருங்கள். there is a zone in between where there is no reception of electromagnetic waves neither ground nor sky called. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் ஜோன் ஆர் ஸ்கிப் ஏரியா. டயக்ராமில் பார்த்தோன்னா அப்போது இங்கே நம்ம ஆங்கிள் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அந்த ட்ரான்ஸ்மிட் பண்ணுறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண நமக்கு இங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு இங்கேவே நமக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்கிப் ஜோன் அப்படின்னா ஸ்கை வேவு கிரவுண்ட் வேவ் எதுவுமே வந்து நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. அப்போ இதை ஸ்கிப் ஜோனுனும், எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அங்கேருந்து எங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு நம்ம ஸ்கிப் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இப்போது இந்த இமேஜ் பாருங்கள், அதாவது இந்த இடத்துல கிரவுண்ட் வேவ் இங்கே வந்து நமக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்போ இது வரைக்கும் கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இருக்குது. அதுவே இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கை வேவ் அனுப்புகிறோம், இங்கே போயிட்டு அயனோஸ்பியரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ரீச் ஆகுது. அப்போ கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இல்லாத, அதாவது எந்த இடத்துல முடியுதோ எந்த ப்ரொபகேஷன், அதாவது ஸ்கை வேவ் கிரவுண்ட் வேவ் எந்த எங்கேயுமே அனுப்பாமல் எந்த இடத்துல இப்போ இந்த ரீஜியனில் இருந்து, அதாவது இந்த ரீஜியன்லேருந்து இந்த ரீஜியன் வரைக்கும் நம்ம எந்த கிரவுண்ட் வேவ் ஸ்கை வேவ் எதுவுமே நம்ம அனுப்பலை. அப்போ எந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கை வேவ் ரிசீவ் பண்ணிக்கிறோமோ எந்த இடத்துல ப்ரொபகேஷன் இல்லையோ அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது ஸ்கிப் ஜோனுனும், எங்கே அனுப்பியிருக்கோமோ அங்கே எங்கே ரிசீவ் பண்ணுறோமோ முதல்ல அந்த டிஸ்டன்ஸை நமக்கு ஸ்கிப் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம்லேயும் நம்ம ஸ்கிப் டிஸ்டன்ஸு ஸ்கிப் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே பார்த்ததும் புரியுது இல்லைங்களா. ஸ்கிப் ஜோன் எந்த இடத்துலையும் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா கிரவுண்ட் வேவ் இங்கே ரிசப்ஷன் எதுவுமே கிடையாது, கிரவுண்ட் வேவ் ரிசப்ஷனு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் நம்ம ஸ்கிப் ஜோனுன்னு, அதாவது கிரவுண்ட் வேவ் ரிசப்ஷன் ஸ்கை வேவ் எதுவுமே இல்லாத பாயிண்ட்லேருந்து எங்கே ஃபஸ்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு, எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோமோ மறுபடியும் எங்கே ரிசீவ் பண்ணுறோமோ அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஒன்று ஸ்கிப் ஜோனு, இன்னொன்று வந்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ்.